வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். இந்த பதிவில் இன்றைக்கி ராம நவமி. ஸோ இந்த ஸ்பெஷலான நாளை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். காலையிலேயே ஏன்னா ராம நவமி அப்படிங்கிறது நம்ம வீட்லேயும் கொஞ்சம் ஸ்பெஷலாக வழிபாடுகளாக நடக்கும். காலையில் அழகாக வாசலில் கோலம் போட்டு தீபம்லாம் ஏற்றியாச்சு. வெளியில் நிலைவாசல் தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையில் தீபம் ஏற்றி சுவாமிக்கு அபிஷேக அலங்காரங்கள் செய்ய ஆரம்பிச்சுட்டேன். ரொம்ப எளிமையான நைவேத்தியம் படைச்சி சுவாமிக்கு வழிபாடுகள் செஞ்சுட்டு இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு பூர்வீகமான கோவிலுக்கு போக போகிறோம். ஸோ அதனால் சீக்கிரமே அபிஷேக வழிபாடுகள்லாம் முடிச்சிட்டேன். இன்றைக்கி சுவாமிக்கு அதாவது காலம்பரவே அபிஷேகம் அப்படிங்கிறதால நைவேத்தியம் சக்கரை பொங்கல், பானகம், அதுக்கப்புறம் வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம், பால் பாயாசம் இதெல்லாம் சுவாமிக்கு நைவேத்தியம் செஞ்சுருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் ராம நவமியை பற்றி ஒரு சிறப்பான தகவலோடு உங்களோட இந்த வீடியோவை பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக மனிதனை போலவே மானுட அவதாரம் எடுத்து வாழ்க்கையில் மனிதன் எதிர்கொள்ளக்கூடிய துன்பங்கள் எதிர்கொண்டு இன்னல்களை சந்தித்து அதையும் அவற்றிலிருந்து எப்படி நிவர்த்தி பெறலாம் அப்படிங்கிற வாழ்க்கை தத்துவத்தை விளக்கி காட்டியதன் காரணமாகவே ராம அவதார நாளான ராம நவமியை கோலாகலமாக கொண்டாடுறோம். விஷ்ணு பகவானின் 7வது அவதாரமான ராமர் தசரத சக்கரவர்த்திக்கு மகனாக பிறந்தார். இந்த ராம நவமி அப்படிங்கிறது எல்லாராலையும் ரொம்ப விமரிசையாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள். அது மட்டும் இல்லை, ராம பக்தர்கள் இந்த திருநாளிலே ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற மந்திரத்தை எழுதி சுவாமிக்கு அதாவது வேண்டுதலை வைப்பாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிறதே ஒரு மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராம ஜெயம் அதாவது இந்த மந்திரத்தை சொல்கிறதால வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டமும் விலகும்வாங்க. எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி, ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம்னு சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் விலகும், வாழ்க்கையில் ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படிம்பாங்க. இந்த ராம நவமியில் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயத்தை பார்க்கலாம். சேலுண்ட ஒன்கணாரின் திரிகின்ற செங்கால் அன்னம், மாலுண்ட நளின பள்ளி வளர்த்திய மழலை பிள்ளை, காலுண்ட சேற்றுமதி கலரு உள்ளி கனைப்ப, சோர்ந்த பாலுண்டு துயிலும் பச்சை தேரை தாளாட்டும் பண்ணை. கம்பர் இந்த பாடலை எழுதியிருக்கிறார். கம்பர் எழுதிய இந்த வரிகளுக்கும் ராமருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, முதல் வரி அயோத்தியில் தண்ணீர் சுமந்து செல்லும் பெண்களை குறிக்கிறது. இதில் எருமை தன் கன்றுக்கு பால் சுரக்கும் என எதிர்பார்த்தால் பால் கன்றுக்கும் எருமை உரியவனுக்கும் கிடைக்காமல் அன்ன குஞ்சுகளுக்கு கிடைக்கிறது. அதாவது தசரத சக்கரவர்த்தி மணிமகுடம் என்ற பாலை தன் மகனுக்கு கொடுக்க நினைத்தாலும் அதை பரதன் கறந்து சென்று இறுதியாக ராமரின் திருவடியில் இருந்த பாதுகைக்கே சென்றது. தசரத மன்னன் பல ஆண்டுகள் தவமிருந்து ராமரை பெற்றார். அதே போல குழந்தை பாக்கியம் வேண்டும் நபர்கள் ராம நவமி நாளிலே விரதம் இருந்து ராமரை வழிபாடு செய்தால் குழந்தை பேறு கிட்டும் அப்படிங்கிறதும் நம்பிக்கை. இந்த ராம நவமி நாளில் நம்ம எப்படி விரதம் இருக்கலாம் அப்படின்னா, காலையில் எழுந்து வழக்கம் போல் குளித்து முடிச்சுட்டு அன்றைக்கி முழுசுமே ஸ்ரீராம நாமத்தை சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். ஸோ மனசுக்குள்ளேயும் சொல்லிகிட்டு இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம்னு சொல்லிகிட்டே கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம உச்சரிச்சுட்டே இருக்கணும். காலையில் எழுந்து சுவாமிக்கு வழிபாடுகள் ஆரம்பிக்கணும். குளித்து முடித்ததுமே சுவாமியுடைய உருவப்படம் அல்லது சிலைகள் இருக்குது அப்படின்னா அபிஷேகம் செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு துளசி மாலை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். ஸ்ரீராமருக்கு துளசி மாலை சாத்துங்க. உங்கள்கிட்ட என்ன மலர்கள் இருக்கோ வண்ண வண்ண மலர்கள் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணலாம், அவருக்கு அலங்காரம் செய்யலாம். அப்படி அலங்காரம் செய்து துளசி மாலை சாத்தி அவருக்கு மிகவும் பிடித்த நைவேத்தியமான தீர்த்தம், பானகம் இதெல்லாம் வச்சு நம்ம படைக்கலாம். ராமநாமத்தை மட்டும் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் பல்பல பலன்களை தரக்கூடியது இந்த ராமநாமம். கம்ப ராமாயணம் ரொம்ப எளிமையாக எல்லாராலையும் படிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராமாயணம். ஸோ அதை அழகாக நம்ம படிக்கலாம். இன்றைக்கி தினத்தில் எங்கெல்லாம் ராமநாமம் உச்சரிக்கப்படுதோ அங்கெல்லாம் ஹனுமன் அங்கே இருப்பாராம். ஸோ சூட்சமமாக அவர் அங்கே அமர்ந்து அந்த ராமநாமத்தை கேட்டுட்ருப்பாராம். இது காலம் தொட்டு நம்ம கடைப்பிடிக்கிற விஷயம். ஏன்னா சிரஞ்சீவி வரம் பெற்றவர்கள் வெகு சிலரே. அதில் ஹனுமன், மார்கண்டேயர் இவங்கெல்லாம் அடக்கம். ஸோ ஹனுமன் இப்போவும் சிரஞ்சீவியாக வாழ்வதாக ஒரு நம்பிக்கை இருக்குது. எப்போவுமே எங்கெல்லாம் ராமாயணம் பற்றி பேசப்படுகிறதோ, எங்கெல்லாம்
ராமர் நாமம் சொல்லப்படுதோ, ராமருடைய புகழ் பாடப்படுகிறதோ அங்கெல்லாம் ஹனுமன் இருந்து அப்புகழை விரும்பி கேட்பாராம். ஸோ இது வந்து என்னோடய சின்ன வயசுலேருந்தே அதை கேட்டிருக்கேன். எப்போவுமே இந்த ராமாயணம்லாம் படிக்கும்போது அந்த ஹனுமனுடைய இது வந்து நமக்கு பரிபூரணமாக இருக்கும். ஹனுமன் வந்து அந்த ராமநாமத்தை சொல்பவர்களுக்கு அருள் புரிவாராம். ஸோ ஹனுமனுடைய அனுக்கிரகம் இருக்குது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே வெற்றி தான். ஹனுமன் வந்து ராமநாமத்தை சொல்வதே பேரு அப்படின்னு நினச்சவர். அதுதான் மிகச்சிறந்த இன்பம் அப்படின்னு நினச்சவர். ஸ்ரீராமர் அனுமார்கிட்ட கேட்கும்போது, நீ என்னோட வந்துடுறியா இல்லை என் நாமத்தை மட்டும் சொல்லிவிட்டு இந்த புவி உலகிலேயே சிரஞ்சீவியாக இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது, ஹனுமான் வந்து உங்களுடைய நாமத்தை சொல்வதை காட்டிலும் பேரின்பம் ஏது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லியவாறே இந்த புவி உலகத்தில் இன்னமும் வாழ்ந்துட்டுருக்கிறாராம். ஸோ இப்போ வரைக்கும் அந்த எண்ணம் வந்து நமக்குள்ளே இருக்குல்ல. ஸோ ஹனுமான் அப்படின்னு நினச்சாலே அவர் ஒரு உயிரோடு நம்ம பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு பவர் இருக்கும். ஸோ அத்தகைய சக்தி அந்த ராமநாமத்துக்கு உண்டு. எல்லா நேரத்துலையும் ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம சொல்லலாம். அதுக்குன்னே ஒரு தனி நோட்டு புத்தகம் வச்சு அதில் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிட்டு வரலாம். ஒரு சிலர் வந்து 108 தடவை எழுதுவாங்க. ஒரு சிலர் வந்து எண்ணிக்கையே வைக்க மாட்டாங்க, எழுதிட்டே இருப்பாங்க. டெய்லி எழுதுவாங்க, எப்பெல்லாம் அவங்களுக்கு தோணுதோ அப்போல்லாம் எழுதுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். நானுமே வந்து எனக்கு எப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இல்லை மனக்குழப்பமாக இருக்குது, இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், அந்த மாதிரி நேரத்தில் ஒரு தனியாக நோட்டு வச்சு அந்த ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற மந்திரத்தை எழுதிட்டுருப்பேன். ஸோ எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிச்சமான செயல் அது. அதை எழுதி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த மந்திரங்கள் எழுதுகிற அந்த நோட்டை அப்படியே நான் பூஜை அறையிலே வச்சுப்பேன். அதுக்குன்னு தனியாக நான் எதையும் செய்கிறதில்ல, அப்படியே வந்து பூஜை அறையில் சேர்த்து வச்சுருப்பேன். ஸோ இப்படி தான் நான் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி சுவாமிக்கு பல்வேறு திரவிய பொருட்களால் தான் அபிஷேகம் செஞ்சுருந்தேன். ரொம்ப அதிகமாக செய்ய முடியல. அதனால் கதம்பொடி, அதுக்கப்புறம் மஞ்சள், சந்தனம், பால், தயிர், அதுக்கப்புறம் பன்னீர் இதெல்லாம் வச்சு அபிஷேகம் வந்து செஞ்சுருந்தேன். நம்ம எப்போவுமே பன்னீர் அபிஷேகம் செய்யும்போது வீட்டில் ஜுவல்ஸ் இருக்குது அப்படின்னா, தங்க நகைகள் இருக்குது அப்படின்னா அது சுவாமிக்கு போட்டு அதுக்கப்புறம் பன்னீர் அபிஷேகம் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ ஸ்வர்ணாபிஷேகம்னு கூட சொல்லலாம். அது ரொம்ப நல்லது. வீட்டில் வந்து செல்வம் சேரும், நகைகள் வந்து அடமானத்துக்கு போகாது. அடமானம் வச்சுருக்கிற நகைகளும் சீக்கிரம் மீட்டணும் அப்படின்னா இந்த ஸ்வர்ணாபிஷேகம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நான் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க, ஏன் நீங்கள் ஜுவல்ஸ் போட்டு சுவாமிக்கு அபிஷேகம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நம்ம செய்யலாம். எனக்கு ரொம்ப நாள் ஆசை ராமருடைய விக்கிரகம் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அயோத்தியா ராமர் வந்து வாங்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கூட ராமர், சீதை, அதுக்கப்புறம் பரதன், சத்ருகன், ஹனுமரோடு இருக்கிற அந்த ராமர் வந்து வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதுக்கான நேரம் வந்து எனக்கு அமையல. கண்டிப்பாக அந்த விக்கிரகம் வந்து சீக்கிரம் வாங்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவர் நாராயணர், மகாலட்சுமி தாயார், அவங்களுக்கு சேர்ந்த மாதிரி அபிஷேகம் செஞ்சு அலங்காரம் பண்ணியாச்சு. இந்த வஸ்திரம்லாம் எங்கே வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேன். ராஜா ஆன்மீகம் கடை வேலூரில் சென்னை சில்க்ஸ் பக்கத்துலேயே இருக்கும். ஸோ இந்த பிரான்ச் வந்து காஞ்சிபுரத்துலேயும் வந்து இருக்குது, அவைலபிள் இருக்குது. ஆன்லைன் ஆர்டரும் வந்து எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, இப்போ நிறைய ஆன்லைனில் வந்து இந்த குட்டி குட்டி வஸ்திரம்லாம் வந்துருச்சு. ஸோ இன்ஸ்டாகிராம்லேயே பார்த்திங்க அப்படின்னா கூட நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அங்கே தான் வாங்கியிருக்கேன். சுவாமிக்கு வந்து நான் அலங்காரம்லாம் முடிச்சுட்டேன். அலங்காரம் பண்ணுற வீடியோ வந்து நான் எடுக்கலை, டைம் ஆகிடுச்சு. அம்பாளுக்கு வஸ்திரம் சாத்திட்டு இன்றைக்கி பச்சை நிற வஸ்திரம் சாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சகோதரர் சொல்லியிருந்தார். ஸோ எனக்குமே தெரியாது, அவருக்கு மஞ்சள் நிறம் தான் எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் பச்சை நிறம் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு மாற்றிக்கிட்டேன். ஸோ ரொம்ப நன்றி சகோதரரே. அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் நான் கண்டிப்பாக நன்றி சொல்லணும். ஏன்னா எந்தெந்த நாளில் என்னென்ன பூஜை வந்து நம்ம சிறப்பாக செய்யணும், என்னென்ன மந்திரம் சொல்லணும், என்ன நைவேத்தியம் படைக்கணும், சுவாமிக்கு என்ன வஸ்திரம் செய்யணும், அப்படி எல்லாத்தையுமே எனக்கு ஒரு சகோதரராக இருந்து எப்போவுமே கைட் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ அவருக்கு வந்து கண்டிப்பாக இந்த காணொளி மூலமாக நன்றி சொல்லிக்கணும். சுவாமிக்கு அழகாக இன்றைக்கி நைவேத்தியம் படைச்சாச்சு. பானகம் வந்து ரொம்ப ஈஸி தான் நம்ம ரெடி பண்ணுறது. எப்போவுமே நாராயணருக்கு பானகம் ரொம்ப பிரியம். நம்ம புரட்டாசி சனிக்கிழமைகளோட பானகம், மாவிளக்கு வைக்கிறது விசேஷம். அதே போல் ராமருக்கும் பானகம் வைக்கிறது ரொம்ப நல்லது. துளசி தீர்த்தம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ எல்லாம் வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் படைச்சிட்டு ஸ்ரீராம ஜெயம் 108 முறை சொல்லலாம். ராமருடைய மந்திரங்கள் வந்து சொல்லலாம். ராமாயணம் படிக்கலாம் இந்த ராம நவமியில்.
சுந்தரகாண்டம் வந்து ரொம்ப நல்லது படிக்கிறது. வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகும், எடுத்த காரியத்தில் வெற்றி கிட்டும். ஸோ அதனால் அந்த சுந்தரகாண்டம் படிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இந்த ராம நவமியில் செய்யலாம். முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கிற ராமர் கோவில் இருக்கா, இல்லை பெருமாள் கோவில்களுக்கு நம்ம போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமே பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஸ்பெஷலான டே, ஆனால் ரொம்ப ஹரிபரியாக போச்சு எனக்கு. நான் வெளியில் போகணும், கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிறதால நமக்கு நாளைக்கு வரைக்குமே ராமநவமி இருக்குது. ஸோ இன்றைக்கி முடியல அப்படின்னா கூட கண்டிப்பாக நாளைக்கு காலையில் வந்து பூஜை முடிச்சிடுங்க. ஆனால் இன்றைக்கி செய்கிறது ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அதனால் முடிச்சுட்டு கோவிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் என்ன கோவில் போகிறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.